அன்புள்ள நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, பாடுபடக்கூடிய பாட்டாளிகளே, அன்பும் பண்பும் நிறைந்தா யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய காய்கறி டிவி சேனல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்தா வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நோய் எதனால வருது அப்படிங்கிற சொல்ல வேண்டிய கட்டம் இல்லை. ஏன்னா எல்லோருக்கும் தெரிந்துதான் இன்னைக்கு நோய் வருது. அத ஒரு காலத்துல சொல்ல வேண்டிய இருந்துச்சு, இப்ப தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சின்ன 2 வார்த்தை சொல்லும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மனிதன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எதுவுமே இயற்கை இல்லை, எல்லாமே செயற்கையான சாப்பாடை சாப்பிடுறாங்க. அந்த செயற்கையான சாப்பாடை சாப்பிடுறதுனால நமக்கு பெறக்கூடிய மக்கள் கெட்டு குட்டிச்சோராய். ஏன்னா எதெடுத்தாலும் நேச்சுரல்ல கிடைக்காதனால, இயற்கை இல்லாதனால அதை நம்ம சாப்பிட்டு பழக்க வழக்கங்கள் நம்ம முன்னோர்கள் நடந்த பாதையே தவறி போகுது. அந்த முன்னோர்கள் போன தவறையை தவறதுனால நமக்கு வரக்கூடிய குழந்தைகளும் நமக்கு வரக்கூடிய மனைவிகளும் எல்லாம் தவறா போகுது. சாப்பாடு முறை சரியில்லை. இதுதான் இன்னைக்கு ரோடை பாருங்க. நம்ம நாட்டுல ரோடுக்கு சரியில்லைன்னு சொன்னா, பாதை சரியில்லைன்னா நிறைய நோய்கள் உற்பத்தி உடம்புல. சாப்பாடு சரிதான் நிறைய நோய் வரும். பாம் ஆயில் உடம்புக்கு ஆகாது. நல்ல பால் கிடைக்கிறது இல்ல, நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்ல. இதுதான் நல்லது. டீ குடிக்கிறதுனால எவ்வளவு கெடுதல் தெரியுமா? அந்த காலத்துல வெள்ளக்கார செஞ்சு வச்சது மக்களுக்கு அது நல்லது கிடையாது. அது அப்படியே பிரிட்டேஷன் பண்ணி டீயை சாப்பிட்டு பழகிட்டோம். அப்புறம் இன்னொரு கெட்ட சொல்லு வீடியை சாப்பிட்டு பழகிட்டோம். வெள்ளக்காரன் கொண்டு கொடுத்தா வீடி, அவனுக்கு சம்பாதிக்கிறது பாதை, அதை ஒண்ணு வீடி ஒண்ணு சிகரெட்டு. ஆனா இவன் நோயாளி ஆகுது. இது சாப்பிட யூஸ் பண்ண டீ எல்லாமே அவன் நோயாக போகுது. அதனால முடிந்தால் ஒவ்வொருத்தரும் இந்த பாதையை விட்டு அந்த பாதையை நேச்சுரலான இயற்கையான பொருட்களை விரும்ப வேண்டும். அப்படி சாப்பிட்டா தான் நம்ம நாடு நல்லா இருக்கும். நல்ல நாட்டுக்கு நல்ல பலன் கிடைக்கும், மக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல மக்கள் உருவாகும். மனிதத்தன்மை இன்னைக்கு போய்விடுது. எங்க பார்த்தாலும் மனிதத்தன்மை இல்லாத மக்களை பிறக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் இயற்கை கிடையாது, செயற்கை வர வைக்கிறீங்க, செயற்கையில வாழ்றீங்க. அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த காலகட்டத்துல ஒரே ஒரு இதை சொல்றேன், கேட்டுக்குங்க. இப்போ ஆரம்பம் வருது சாப்பாடுல இருந்து, குடல்ல கட்டி பெருசாகுது. இது சாப்பாடுல குறை. அதனால குடல்ல கட்டி வந்த என்னாகும், கொழுப்பு சத்து ஏறி அந்த கொழுப்பு சத்துனால தொப்பை வரும். தொப்பை வந்தா தொப்பை மட்டும் இல்ல, உடம்பு பெருசாகும், குண்டி பெருசாகும். உண்மையிலே சொல்லப்போனா ஆம்பளைகள் ரொம்ப குண்டி பெருசா இருக்க கூடாது, தொப்பை வரக்கூடாது. தொப்பை வந்தால் ஆனந்தம் போச்சு, குண்டி பெருசானா ஆனந்தம் போச்சு. குடலில் உள்ள கோளாறுகள் ஆரம்பிக்கும் போது மலச்சிக்கல் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வந்து விடுது. இதற்கு காரணம் நம்ம நடைமுறை சரியினால்தான். அதற்கெல்லாம் மருந்து இறைவனால் அமைக்கக்கூடிய நேச்சுரலா வரக்கூடிய மூலிகை மருந்தினால இதை சரி பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா, அருகம்புல்லு நம்ம எங்க பார்த்தாலும் கிடைக்கும், அருகம்புல்லு கிடைக்கும். அந்த அருகம்புல்ல கொண்டு வந்து தட்டி சாறு எடுத்து, அதுல இந்த கண்ணுக்குள்ள விளையிற கண்மதம்னு ஒரு மருந்து இருக்கு. பாறையில விளையும், ஆண் பாறை பெண் பாறை 2 பாறை இருக்கு. அந்த 2 பாறையில ஒட்டி இருக்கிறது தான் கல்மதம். அதுல விளையிறது, கல்லில் இருந்து விளையிற மதம் தான் கல்மதம். ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய பாறையில தான் அது உற்பத்தி ஆகும். அந்த கல்மதத்தை இந்த அருகம்புல் சாறுல கலந்து டெய்லி சாலை ஒரு நாளைக்கு ஒரு வேளை 1 ounce சாறு எடுத்து அதை கலந்து சாப்பிட்டு வந்தால் இந்த குடல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, கோளாறுகள் எல்லாம் நீங்கும். மனித உடம்புல கோளாறு, விஷத்தன்மை, இன்னைக்கு சாப்பிடக்கூடிய எந்த பொருள் விஷாம்சம் தான் இருக்கு. பால் சாப்பிடு, தண்ணி சாப்பிடு, எல்லாத்துலயும் இருக்கு. தண்ணியில ஏன் விஷம் வருதுன்னு சொன்னா, நம்ம ஊர்ல எல்லா ஏரியாவிலும் டிச்சி இருக்கு. அந்த டிச்சி போற தண்ணி நல்ல தண்ணியா டிச்சில விழுகுது கிடையாது. யாராவது சுத்தம் பண்றாங்களா டிச்சி? எங்க பார்த்தாலும் டிச்சியில கச்சரே கிடக்குது. முதல்ல எல்லாம் வெள்ளக்கார ஆட்சி நடத்தும் போது ஒரு ஊர்ல போய் இறங்கினா 4 பாத்ரூம் 5 பாத்ரூம் ஒரு சின்ன ஊர்ல இருக்கும், தாராளமா போயிட்டு வரலாம். இன்னைக்கு அது இருக்கா? ஒரு பஸ் ஸ்டாண்ட் போனா ஒரு பாத்ரூம் கட்டி இருப்பாங்க. சுத்தம் இருக்கா? சுத்தமான முறையில பயன்படுத்துறாங்களா? அதற்கு யாராவது கேள்வி கேட்கலாங்களா? ஆகுன்னா அங்க ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க, பணம் கொடுக்கறது. அப்ப பணத்தை சம்பாதிக்கிற பாதை தான் எல்லாருமே நோக்கம் போடுறாங்க. மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு யாருமே விருப்பம் இல்லை.
அது செய்யறதும் இல்லை. எது எடுத்தாலும் சரி காசு 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 காசு, இதுதான் எண்ணம். இப்படி இருந்தா எப்படிதான் மக்களுக்கு நோய் வராம இருக்கும்? நோய் வராம தடுக்கிறது யாரு தடுக்கணும்? அதை தடுக்கக்கூடியவர்களை பணம் பணம் பணம்னு போனா எப்படிங்க நோயை தடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தர் வரும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாதையை கொண்டு வர்றாங்க. ஆனா அது மக்களுக்கு நல்லது செய்யறதான பாதை கிடையாது. கெட்ட பாதைகளை போகக்கூடிய பாதையே இன்னைக்கு பயன்படுத்தி வர்றாங்க. தண்ணி ஒழுகுது, ஒவ்வொரு இடத்துல இந்த மழை பெய்யும் போது தண்ணி நிறைய கூடுது. அந்த தண்ணியை தேங்கி நிக்க வச்சு அந்த தண்ணி நல்ல முறையில சுத்தம் பண்ணி மக்கள் செயல்படுத்துவாங்களா? அப்படி நல்ல தண்ணி இருந்தா உடனே யாருக்காவது கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்க. இதை நீ வச்சுக்கோ, எனக்கு பணத்தை கொடுத்தது, நீ பாட்டில போட்டு தண்ணி வித்துக்கோ. 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 40 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? மனித தன்மையை உடம்ப ஊரை விட்டு ஓடி இருக்குது. மனிதர்கள் இல்லை. மனிதர்கள் இருந்தா இந்த மாதிரி நடக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் மனித தன்மையோட இருக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கு. தேடி பார்த்தா ஒருத்தர் கூட மனித தன்மை கிடையாது. அப்ப நோய் தான் பெருகும். வேற என்ன பெருகும்? நோய் வர வச்சா என்ன ஆகும்? இந்த போன 2 மாசம் முன்னால கேரளாவில நான் ஒரு மீட்டிங்ல கலந்து பேசும்போது டாக்டர் கூட்டம், அதுல பாரம்பரியமான வைத்தியர்கள், அவங்களுக்கு நாங்க படிச்சவங்க, அதனால பாரம்பரியத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போதுதான் நான் திருவாங்கூர் மகாராஜா கொட்டாரத்து வைத்தியனுடைய சிஷ்யன்கிற முறையில அந்த கொட்டாரத்தினுடைய இதுக்காக நான் சொன்னேன். ஏங்க, அந்த காலத்துல ராஜா கொட்டாரத்திலே வைத்தியர்கள் இருந்தாங்க, விஞ்ஞானின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வைத்தியர்கள் யாரு? அதாவது ஒவ்வொரு கண்டுபிடிக்கிறவங்க. வைத்தியனாலதான் எல்லாமே கண்டுபிடிச்சது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஒவ்வொன்றும் எது எடுத்தாலும் சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுகு, எந்த பொருள் எடுத்தாலும் அது மருந்துன்னு சொல்லி காட்டுறது யாரு? இயற்கை அமைக்கக்கூடிய வைத்தியர்கள் தான். சித்தர் முறைப்படி வந்தது வைத்தியர்கள் தான். அந்த மூலிகைகளை பயன்படுத்தி கொண்டு வந்தது வைத்தியர்கள் தான். இன்னைக்கு ரோட்டு போறோம் பாருங்க, 100 நாள் வேலைன்னு சொல்லி ஆரம்பிக்குது. எவ்வளவு மருந்து ரோட்ல நிக்குது, ரோட்டு ஓரத்துல இருக்கு. அது கிடைக்குதா மக்களுக்கு? வெட்டி 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 போறாங்க. ஏன்? ரோடு சுத்தம் பண்ணுதான். அது அப்படி இருந்தா கொசு வராதுன்னு சொன்னா ஒரு புகை மாதிரி ஒரு மருந்து இருக்கு, அதை போட்டா கொசு சத்து போயிடும். அந்த கொசு சத்து போனா நோய் வராது. செய்யறாங்களா? ரொம்ப சிம்பிள். பண்றாங்களா? ஏன் பண்ணல? கொசு மருந்து விற்கிறவங்க அவங்க கிட்ட இருந்து பணம் கிடைக்குது. அதனால இது இப்படி இருக்கட்டும், காசு வருமானம் வருமேன்னு. அப்போ வருமானம் தான் பாக்குறாங்க தவிர மக்களுக்கு நல்ல செய்யணும் எண்ணம் இல்ல. அரசாங்கம் வரட்டும், நான் சொல்லி கொடுக்கறேன். அந்த மருந்து அவங்க ஊர் ஊரா, வீதி வீதியா, ஒவ்வொரு கிராமங்கள்ல போய் சொல்லி கொடுக்கறேன். அந்த மருந்தை தயார் பண்றேன், உற்பத்தி பண்றேன். அங்கே உற்பத்தி பண்ணி எல்லா கிராம மக்களுக்கும் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு கிராமத்திலையும் தனித்தனியாக ஆளுகளை போட்டு வைத்தியம் செய்ய சொல்லி அரசாங்கத்திலிருந்து போடுங்களே. அந்த மருந்து புடுங்கி டெய்லி சாப்பிட்டு வந்தால் நோய் வராது. பண்றாங்களா? சொல்லி கொடுத்தா பண்ணலாம். அரசாங்கம் சொன்னா செய்யலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு. ஏதோ நல்லது செய்யணும்னு தான், தொண்டு செஞ்சுட்டு போகணும்னு தான் என்னுடைய எண்ணம். அதான் என்னுடைய குறிக்கோள். மக்களுக்காக நல்லா செய்யணும். அதப்ப தேடிட்டு இருக்க. அடுத்ததாக நான் சொல்ல போற வார்த்தை என்னன்னா, இப்போதைக்கு அன்புள்ள நண்பர்களுக்கு அடுத்த இதுல நான் சொல்றேன். எல்லாம் என்னுடைய காயகல்பா டிவி நண்பர்களும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.